ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்க இருக்குது, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் இருக்குது, என்னென்ன பாதிப்புகள் இருக்குது, மேலும் இது மாதிரியான பாதிப்புகள் விலகிறதுக்கு நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட இந்த பதிவானது இருக்க போகுது. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணி நம்ம தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனியினுடைய காலகட்டங்கள். நவம்பர் 28 பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி வேற ஆக போகிறாரு. ஸோ அஷ்டம சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு இனிமேட்டுக்கு அதிகமாக இருக்குமா இல்லை குறைய போகுதா, என்ன வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐப்பசி முடிஞ்சு கார்த்திகை பிறந்தாச்சு. ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாதம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதத்தில் நிகழக்கூடிய பல கிரகங்களுடைய பயிற்சிகளானது உங்களுடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக மாற்றங்களை கொடுக்கும். பலரும் பார்த்தீங்கன்னா புதிய திட்டங்களோடு தான் இந்த டைமில் வந்து செயல்படணும் அப்படின்ற எண்ணத்தோடு வந்து இருப்பீங்க. ஸோ சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் 25க்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் காத்துட்ருக்குன்னு சொல்லணும். குரு பகவான் கடகராசியில் உச்ச பலத்தோட வக்ரமாக இருக்கிறாரு. அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய இறுதியில் செவ்வாய் 21ஆம் தேதி தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய யோகங்களும் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா சுக்கிரன் செவ்வாய் 2 கிரகங்களுமே வந்து ஆட்சி பலத்தை விட்டுட்டு வந்து பயிற்சியாக போகிறாங்க. ஸோ சூரியன் தனுசு ராசியில் பயணிக்க ஆரம்பிச்சிடுவார். புதன் பகவான் 20ஆம் தேதிக்கு அப்புறமா விருச்சக ராசிக்கு வேறு போயிடுவார். சனி பகவான் வக்ர நிவர்த்தியாக போகிறாரு. புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை வேறு இருக்குது. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான யோகங்கள் எல்லாம் உருவாகுது. சுக்கிரன் புதனுடைய சேர்க்கை மதன ராஜகோபால யோகத்தையும், சூரியன் செவ்வாயினுடைய சேர்க்கை பார்த்திங்கன்னா மகா யோகத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த மாதிரி பல கிரகங்களுடைய சேர்க்கையானது உங்களுக்கு நிறைய யோகங்கள் உண்டு பண்ணுது. கூடவே பார்த்திங்கன்னா சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து பிருகுமங்கல யோகத்தை கொடுக்குது. அதே போல் சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து சுக்கிர ஆதித்ய யோகத்தை கொடுக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதிக்கு அப்புறமா நிறைய யோகங்கள் உங்களுக்கு உருவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த யோகம் பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்குமே வந்து இருக்கும். 12 ராசிகளுக்குமே தாக்கங்களை வந்து கொடுக்கும். குறிப்பிட்டு நம்ம சிம்மராசி நண்பர்களுக்கு என்னென்ன பலன்களை இதன் மூலமாக வந்து கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா அது ஜோதிடத்தினுடைய உதவியால் கட்டாயமாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்களுடைய ஜனனகால ஜாதகம் அப்படின்ற ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் பார்க்கையில் அவங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்கணம், தசாபுத்திகள் எல்லாம் என்ன வச்சு பார்க்கும் பொழுது அவங்களுடைய எதிர்காலத்தில் அடுத்து என்ன நடக்க போகுது, எப்போல்லாம் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்காக ஜனனகால ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை இந்த மாதிரி ஜனனகால ஜாதகம் இல்லாதவங்க எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு கவலை இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே வந்து இனிமேட்டு கவலைப்படவே தேவையில்லை. மறக்காமல் நம்ம வீடியோவில் ப்ளே ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பரில் கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பலன்களையும் கண்டிப்பாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம ஜனனகால ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுது தான் நிறைய விஷயம் தெரியும். நான் அஷ்டம சனி வந்து எல்லாருக்கும் நடக்கும் அப்படின்றத பொதுவாக சிம்மராசினியர்களுக்கு சொன்னாலுமே கூட அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது தான் அதில் அவங்க பாதிப்படைகிறாங்களா இல்லை அதன் மூலமாக வந்து நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்க போகுதா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதிலேருந்தே ஜனனகால ஜாதகம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க சிம்மராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 4வது வீட்டுக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனியும் நடந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்குள்ளேயே வந்து கேது பகவானும் வந்து நடந்துட்டுருக்காரு. ஸோ கேது ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது கண்டிப்பாக நிறைய விஷயங்களில் நீங்கள் பாதிப்புகளை வந்து பார்த்துருப்பீங்க. ஏன்னா நடக்கக்கூடியது எல்லாமே சனி பகவானால் அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. கிடையாது, கேது பகவான் மூலமாக தான் இவ்வளவு பிரச்சனைகளும் பாதிப்புகளும் வந்து நிகழ்ந்துட்டு இருக்குது. ஸோ கேது பகவான் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது அதையெல்லாம் கடந்து மன நிம்மதியானது கிடைக்க போகுது. அதாவது உங்களுடைய மனசில் இருந்து வந்த தேவையில்லாத வேதனை, அழுத்தம், குழப்பம் இப்படி எல்லாமே வந்து தீர்ந்து உங்களுடைய மனசுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உங்களுக்கு பெருமாளுடைய பரிபூர்ணமான அருள் வந்து கிடைக்க போகுது. ஸோ பெருமாளுடைய அருள் கிடைக்கும் பொழுது பெரிய பெரிய விஷயங்களில் மாற்றங்கள் நடக்கும்.
அதாவது உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்குமே வெற்றி கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்றதான் முக்கியம். குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட சரியாகிடும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உடல் ரீதியான பிரச்சனைகள் இது இருக்குமோ அது இருக்குமோ அப்படின்ற ஒரு மன பிரம்மையானது கூட இருந்திருக்கும். அதன் மூலமாக ஒரு பயமானது ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த விஷயமே உங்களுக்கு இப்போ தோணவே தோணாது. அந்த விஷயத்துலேருந்து எல்லாமே இப்போ வெளியே வந்துடுவீங்க. அதே போல் உங்களுடைய அம்மாவினுடைய ஆரோக்கியமும் இந்த டைமில் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே போல் இந்த காலகட்டங்களில் பூர்வீக சொத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் நிலம், வீடு இதெல்லாம் வாங்குறதுல ஏதாவது பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கீங்க, சங்கடங்கள் ஏற்பட்டுட்டு இருக்குது, பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போ சரியாக போகும். நிலம், வீடு, வண்டி, வாகனம் இது மாதிரியான சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் இப்போ இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். சிம்மராசி என்பர்களால் இது மாதிரியான சொத்துக்களை வாங்கவும் முடியும். அற்புதமான ஒரு நேரம். அதனால் பார்த்தீங்கன்னா பொருளாதாரமும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதன் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதிக்கு முன்னாடியே 3வது வீட்டில் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது வீட்டுக்கு வந்து போயிடுவார். ஸோ முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர போகிறாரு. முயற்சி ஸ்தானத்தில் புதன் பகவான் அமர போகிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்குமே நல்ல முன்னேற்றம் இருக்கும். கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. வருவாய் வந்து பெருக ஆரம்பிக்கும். ஏதாவது ஒன்று செய்யலாம், எதன் மூலமாவது நம்மளுடைய வருமானத்தை வந்து பெருக்கிறதுக்கான வழிகள் வந்து கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். எல்லா முன்னேற்றமும் வந்து கிடைக்க போகுது. பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக இந்த நவம்பர் 25க்கு அப்புறமாவே உங்களுக்கு பணப்புழக்கம் சூப்பராக இருக்கும். பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும். பழைய பாக்கிகள் எதுவும் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாமே வந்து வசூலாகும். இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வேலையில் உயர்வு வேணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களோ அதுவும் வந்து கிடைக்க போகுது. அதாவது குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்தே பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்குன்னு இருக்கக்கூடிய தீர்வை இப்போ வந்து கண்டுபிடிச்சிடுவீங்க. ஸோ இது வரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் நடக்கும். பிரிந்து போன உறவுகளை கூட நீங்கள் ஒன்றிணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிரிந்து போன உறவுகளை ஒன்றிணைக்கணும் அப்படின்னா அதற்குரிய முயற்சிகளை கட்டாயமாக நீங்கள் எடுக்கணும். சிம்மராசி என்பவர்களாகிய நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் உங்களுடைய உறவுகளை வந்து ஒன்றிணைக்க போகுது. சுக்கிரன் 3வது இடத்துல ஆட்சி பலத்தோடு வர இருக்கார் அப்படின்றதுனால தொழில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் அழகு, ஆடம்பரம், செல்வாக்கு, மகிழ்ச்சி இது எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம். அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3வது இடத்துல இப்போ இருக்கிறதுனால, அதுவும் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது தொழில் செய்துட்ருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்கள் யாருமே வந்து கவலைப்படவே தேவையில்லை. உத்தியோகத்துலேயும் அப்படி தான் நல்ல ஒரு மேன்மை வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் தடைகளை வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த தடைகள் எல்லாமே இப்போ நீங்கி அதற்கான அங்கீகாரங்கள் கிடைக்கும். நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களால் செய்ய முடியும். உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எல்லாத்துக்குமே எல்லாமே வந்து கிடச்சிட போகிறது கிடையாது. ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு யாரெல்லாம் வந்து தீர்வு காணணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்களோ அவங்களால மட்டும்தான் முடியும். வியாபாரம் செய்யக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு வியாபாரம் ரொம்ப ரொம்ப செழிப்பாக இருக்கும். நீங்கள் என்ன வியாபாரம் வேணாலும் செய்யலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகளை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பெருசாக நீங்கள் பாதிப்புகள் எதுவும் பார்க்க மாட்டீங்க. அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகள், சிக்கல்களை எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த சிக்கலும் எல்லாமே வந்து தீர ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து 25ஆம் தேதிக்கு அப்புறமா நல்ல மாற்றங்கள் எல்லாமே வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். செவ்வாய் பகவான் 5வது இடத்துக்கு வர பயிற்சி ஆகிறாரு. ஸோ குழந்தைங்க விஷயத்தில் என்னென்ன கவலைகள் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த கவலைகள் எல்லாமே கண்டிப்பாக தீரும். நிறைய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைக்கும். சொல்லப்போனால் சிம்மராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலமாக அதாவது திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் நினைக்க மாட்டீங்க, எதிர்பார்க்க மாட்டீங்க, அந்த நேரத்தில் அந்த தொகை உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதை தான் வந்து அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. எதிர்பார்க்காமல் நடக்கக்கூடியது தான் அதிர்ஷ்டம். அந்த மாதிரி நிறைய அதிர்ஷ்டங்கள் இப்போ உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 11வது இடத்துக்கு வேறு குரு பகவான் வர போகிறாரு. ஸோ 11வது இடத்துக்கு குரு வர்றது சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. 11வது இடத்துல வரும்பொழுது உங்களுடைய தீராத ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். இவ்வளோ காலமாக என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்காமல் வந்து தள்ளி போயிட்டே இருந்துச்சு, என்னென்ன ஆசைகளை வச்சுருந்தீங்க, அந்த ஆசைகள்லாம் நிறைவேறாமல் இன்னுமே இருக்கே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களோ அந்த ஆசைகள் எல்லாமே இனி பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே நவம்பர் 25க்கு அப்புறமா கட்டாயமாக வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் சுபகாரியங்கள் எதுவும் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த சுபகாரியத்தில் செய்யணும்னு நினைக்கிறது எதையுமே செய்ய முடியாமல் போயிருக்கும். நிறைய தடைகளை எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த சுபகாரிய தடை வந்து இப்போ விலக போகுது. ஸோ குரு வந்து 11வது இடத்துக்கு வர்றது ரொம்ப நல்ல ஒரு பலன்களை தான் சிம்மராசி நேயர்களுக்கு வந்து கொடுக்க இருக்குது அப்படின்னு சொல்லணும். குறிப்பாக திருமணமாகாமல் இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். திருமணத்திற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாமே சாத்தியமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா எவ்வளவு கடன் பிரச்சனையால் நீங்கள் சூழப்பட்டிருந்தாலுமே கூட
இந்த காலகட்டங்களில் அந்த கடன் சுமை பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒன்று பண்ணி அந்த கடனை வந்து குறைக்கிறதுக்கான வழிகளை எல்லாம் எடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அஷ்டம சனி அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். இந்த அஷ்டம சனியால் இனி வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்து இருக்க போகிறதில்ல. அஷ்டம சனி ஓரளவுக்கு உங்களுக்கு விலக ஆரம்பிக்கிறதுனால இனி வந்து எல்லாமே வந்து நல்ல அதிர்ஷ்டங்களை வந்து கொடுக்க போகுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சிம்மராசிகளுக்கு இனிமேல் தான் அதிர்ஷ்ட காலங்களானது ஆரம்பமாக போகுது அப்படின்னு சொல்லணும். இந்த பதிவில் வரக்கூடிய நாட்களில், அதாவது நவம்பர் 25க்கு அப்புறமா என்னென்ன விஷயங்களை சிம்மராசினிகள் வந்து சந்திக்க போகிறாங்க அப்படின்றத தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவில் பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை தவறாமல் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாத்தையும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மேலும் சிம்மராசி நேயர்கள் வரக்கூடிய நாட்களில் பைரவ வழிபாடு செய்யுங்க. இன்னும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இந்த வீடியோ பதிவு போல் இன்னும் நிறைய தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.